கண்மணி, நீ என்ன பார்க்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டல. அதான் உன்னை பார்க்கறதுக்காக நைட்டோட நைட்டா கிளம்பி வந்துகிட்டு இருக்கேன். காலையில உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. நிம்மதியா படுத்து தூங்க. காலையில உன்னோட கார்த்திக் உன் பக்கத்துல இருக்க போறேன். ம் இன்னைக்கு என்ன நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகா தெரியற மாதிரி இருக்கு. இந்த சாரி அப்படியா இல்ல நம்ம ஏதாவது அழகுல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டோமா? ம் நானும் நல்லா தான் இருக்கேன். எல்லாரும் சொல்ற மாதிரி நல்ல நீல முடி, அதுக்கேத்த மல்லிகைப்பூ, அதுக்கேத்த ரோஜா பூ, நெத்தியில ஒரு குட்டியா பொட்டு, அப்புறம் குங்குமம் திருநீர்னு வச்சா அவ்வளோ லட்சணமா இருக்கிற மாதிரி தான் இருக்கேன். சின்ன வயசுல எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, நீதாம்மா அந்த வீட்டோட கண்மணி, அதனாலதான் உனக்கு கண்மணின்னு பேர் வச்சோன்னு சொல்லுவாரு. பரவாயில்லையே, அதுக்கேத்த மாதிரி தான் நானும் இருக்கேன். சரி சரி, நம்மளே நம்மள ரொம்ப புகழ்ந்துக்க கூடாது, அப்புறம் நம்மளே நம்மள கண்ணு வச்சுக்கிட்ட மாதிரி அர்த்தம். இதுல ரோஜாமா எப்படி நல்லா ரெடி ஆயிட்டனா? அப்புறம் இதுல இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங் அட்டென்ட் பண்ண போறேன். இன்னைக்கு ஃபுல்லா ரோஜாமா வீட்ல இருக்க மாட்டேன். ஈவினிங் வந்து உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன். ஓகே, அது வரைக்கும் கண்மணி அம்மா கூட இரு. ஏய், அப்புறம் ஒரு சீக்ரெட், உங்க கார்த்திக் அப்பா வந்துகிட்டு இருக்காரு. உங்க அம்மா கிட்ட சொல்லிடாத என்ன, சர்ப்ரைஸா வராரு. அப்புறம் கண்மணி அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சேட்டை பண்ணாம சமத்தா இருக்கணும்னு மட்டும் சொல்ல மாட்டேன். நல்லா சேட்டை பண்ணி ரெண்டு பேரையும் டார்ச்சர் பண்ண என்ன. அப்புறம் கண்மணி என்ன கொடுக்குறாளோ அதை நல்லா சாப்பிடணும், புரியுதா? எனக்கு எனக்கு சாக்கி வேணும். ஏய், ஈவினிங் வரும்போது வாங்கிட்டு வரேன்டி செல்லம். ஓ, ஈவினிங்னா உனக்கு புரியாதுல. எவ்வளோ நேரம்? 1 2 3 4 5 6 7 8 ஹவர்ஸ்க்கு மேலே தான் வருவேன். ஓகேவா? ஐயோ, இவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. ஈவினிங்கே தெரிய மாட்டேங்குது, 8 ஹவர்ஸ்ல எப்படி புரியும்? ரோஜாமா, மாமா, வாவ், சூப்பரா இருக்க ரோஜாமா. நல்லா இருக்கா மாமா? நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், இந்த சாரி நம்மளுக்கு செட் ஆகுமா எடுக்குமான்னு. ஆனா கட்டினதுக்கு அப்புறம் ரொம்ப அழகா இருக்குல்ல. எனக்கு என்னவோ சாரியை விட நீதான் அழகா இருக்கிற மாதிரி தெரியற. உண்மைதான் உண்மைதான், அதுல எந்த டவுட்டும் இல்ல. இருந்தாலும் சாரி கட்டினா இன்னொரு எக்ஸ்ட்ரா அழகு தானே. மாமா, நம்ம போறதுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணீங்களா? கார் அது மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம் தான் ரோஜாமா நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள கார்த்திக் கால் பண்ணி, நான் தான் கார் எடுத்துட்டு வரேன்ல, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து அதுலயே போயிட்டு வந்துடலாம், ரோஜா சிஸ்டரை டிராப் பண்ணிட்டு அப்படியே நம்ம வெளியே போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டாரு. என்னது, ரோஜா சிஸ்டரை டிராப் பண்ணிட்டு நீங்க எல்லாம் வெளியே போறீங்களா? பிச்சிருவேன் பிச்சு. யாரும் எங்கேயும் போக கூடாது. நான் வர வரைக்கும் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். அப்புறம் நாங்க சோத்துக்கலாம் என்னமா பண்றது? அதெல்லாம் நான் டிபி கிட்ட சொல்லி வச்சிட்டேன், அவ கொண்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்கா. இல்லம்மா, ஒரு 2 days அவங்களை ஃப்ரீயா விட்டுரு. அவங்க ஏற்கனவே தன்மை சிஸ்டருக்கு சமைச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இதுக்கு இடையில நம்மளும் போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதுவும் கரெக்ட் தான் மாமா. அப்புறம் சொல்லணும்னு நினைச்சேன், போற வழியில தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு. போய் தன்மை அக்காவை பார்த்துட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு சந்திரன் மாமா எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே போயிடலாமா? சரிம்மா, போகும்போது அப்படியே பார்த்துட்டு போவோம். இந்த குட்டி வாண்டு என்ன பண்றாங்க? உன் புடவையே பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. யாரு இப்ப காலிங் பெல் அடிக்கிறா? போகாதீங்க. என்ன மாமா, தெரியாதா யார் வந்திருக்கான்னு? கார்த்திக் தானே வந்திருப்பாரு. நீங்க திறக்காதீங்க, கண்மணியை போய் திறக்கட்டும், அப்பதான் அவ சர்ப்ரைஸ் ஆவா. அட ஆமால, மறந்தே போயிட்டேன். நல்ல வேலை சொன்னேன். இல்ல கதவை திறந்தோன்னு கார்த்திக் கண்ணை மூடிட்டு என்ன கட்டி பிடிச்சிருவாரு. ஆமா மாமா, கண்மணி நினைச்சு பாஞ்சிருப்பாரு. எப்படியோ உங்க ரொமான்ஸ் எல்லாம் புரியறதுக்கு ஒரு அரை மணி நேரமாவது ஆகும். நம்ம கொஞ்சம் டைம் கொடுப்போம். வாங்க, இங்கே உட்காருவோம். சரி சரி. யார் இது இவ்வளவு நேரமா காலிங் பெல் அடிக்கிறது? ரோஜா கதவை திறப்பான்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தா யாரும் கதவை திறக்கல போலயே. ஆஹா, ரோஜா கிளம்பிட்டு இருக்கால. சரி ஓகே, நம்மளே போய் திறப்போம். வந்துட்டேன். எப்பா, எத்தனை வாட்டி? யார் அது? வர 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 பாலும் வாங்கியாச்சு. நியூஸ் பேப்பர் காரனாவும் காலையிலேயே நியூஸ் பேப்பர் போட்டு போயிட்டாரு. இப்ப யாரு வரா? திறந்துட்டா. இந்நேரத்துக்கு நல்ல சர்ப்ரைஸ் ஆயிருப்பா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, யாரு நீங்க? நீங்க எதுக்கு எங்க வீட்டுக்குள்ள வரீங்க? என்ன மாமா, யாருன்னு கேக்குறா? ஒருவேளை கார்த்திக் வரலையோ? வேற யாரும் வந்திருப்பாங்களோ? அதான் ரோஜாமா, எனக்கும் தெரியல. போய் பாப்போமா? ஆமா மாமா, போய் பார்க்கலாம் வாங்க. ஹலோ, யாரு நீங்க? நீங்க எதுக்கு இப்போ இங்க வந்திருக்கீங்க? என்னது? என்ன தெரியலையா? என்ன தெரியாம இந்த உலகத்துல இருக்கிறது நீ ஒருத்தி தான். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே என்ன தெரியும். நான் தான் கிறிஸ்மஸ் தாத்தா. ஹலோ, நீங்க சாண்டா கிளாஸ்னு எனக்கும் தெரியும். ஆனா அவங்க கிறிஸ்மஸ் டைம்ல டிசம்பர்ல தானே வருவாங்க. நீங்க என்ன சம்பந்தமே இல்லாம ஜூன் மந்த்ல எல்லாம் வந்திருக்கீங்க? அதுவும் இல்லாம இப்போ கிறிஸ்டியன்ஸ்க்கு எந்த செலிப்ரேஷனுமே இல்லையே. கரெக்ட் தான். இப்போ கிறிஸ்மஸ் டிசம்பர்லாம் இல்லதான். அதுக்காக நம்ம சாண்டா கிளாஸை மறந்துடுவீங்களா? அதுதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு போலான்னு வந்தேன். இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. ரொம்ப ஃபெமிலியரான குரல் மாதிரி தான் தெரியுது. கர்மணி, யா? ஹே சாண்டா. ஹாய். ஹை, சாண்டாவை தான் ஃபர்ஸ்ட் டைம் பக்கத்துல இவ்வளவு நேர்ல பாக்குறேன். ஆமா, நீங்க என்ன இப்ப வந்திருக்கீங்க? இப்போது கிறிஸ்மஸ் டைம்ல தானே வருவீங்க? ஐயோ, கொழுக்கு முழுக்குன்னு நல்ல குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கீங்களே. கம் கம், லெட்ஸ் டான்ஸ். Na 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 na
நா 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 நா, நா நா, நா நா, நா நா, நா. நா. இந்த குரல் இல்ல கார்த்திகோட வாய்ஸ் மாதிரியே தெரியுது. ஹலோ. Yes, do you want to dance with me? Come, come. Na 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 na. இல்ல 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 நான் டான்ஸ்ல ஆடல. இல்ல உங்க வாய்ஸ் எனக்கு நல்லாவே தெரியுது. அ, என்னோட கார்த்திக் வாய்ஸ் மாதிரி இருக்கு. நீங்க யார் ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்க. Ha 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 ha. அது வேற ஒண்ணும் இல்ல. நீங்க உங்க கார்த்திகை ரொம்ப மிஸ் பண்றதா நேத்து நைட் எல்லாம் புலம்பிட்டு இருந்தீங்கல்ல, அதான் என்ன இங்க அமுச்சு வச்சிருக்காங்க. அனுப்பிச்சு வச்சாங்களா? யாரு? ஹலோ, நீ எனக்கு ரொம்ப கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ற. உன்னை எனக்கு பிடிக்கவே இல்ல. ஹலோ, யாரு நீங்க? நீங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்து நின்னுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. இப்போ நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? தடா, நான் தான் கார்த்திக். கார்த்திக்? கார்த்திக் நீங்களா? எனக்கு எனக்கு பேச்சே வரல கார்த்திக். நீங்க எப்ப வந்தீங்க? கார்த்திக் மாமா வாங்க. கார்த்திக் கார்த்திக் நீங்க எப்படி? கார்த்திக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்ஸ் கார்த்திக். அது எப்படி கண்மணி நான் வராம இருப்பேன்? நீ இவ்வளவு தூரம் ஆசைப்பட்டு என்ன பார்க்கணும்னு கேட்ட, அதான் நைட்டு எல்லா வேலையும் அப்படியே போட்டுட்டு கார் எடுத்துட்டு ஓடி வந்துட்டு உன்னை பாக்குறதுக்கு. கார்த்திக் நான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் கார்த்திக். இப்பதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்ஸ் கார்த்திக், வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உன் மார்போடு சாயும் அந்த மயக்கம் போதும் என் மனதோடு சேர்த்து வைத்த வலிகள் தீரும். உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை, அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. கண்ணே கண்ணே நீ இல்லை என்றால் என்னாவேன்? ஓ, நெருப்போடு வெந்தே கார்த்திக் கண்மணி, நீ இப்போ நல்லா சந்தோஷமா இருக்கியா? இதை விட வேற என்ன கார்த்திக் வேணும் எனக்கு? நீங்க என் கூட இருந்தா போதும், நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். இப்போ ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன் கார்த்திக். உண்மையா சொல்றேன், நான் மனசார நினைச்சோன்னே எங்க இருந்தாலும் ஓடி வந்து நிக்கிற ஒரு ஹஸ்பண்ட் தான் எனக்கு வேணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா அது இப்போ நிஜமாவே நடக்கும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல கார்த்திக். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்மணி, நீ என்ன எந்த அளவுக்கு மிஸ் பண்ணியோ அதே மாதிரி தான் நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். எப்படியாவது உன்னை பார்க்கணும்னு தோணிட்டே தான் இருந்துச்சு. சரி ஓகே, 2 days தானே, நீயும் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுப்ப, நீயும் கொஞ்சம் வேற ஏதாவது வேலை பார்ப்பேன்னு நினச்சிதான் உன்னை ஃப்ரீயா விட்டேன். ஆனா நீ எப்ப என்னை மிஸ் பண்றேன்னு சொன்னியோ உடனே ஓடி வந்துட்டேன். எனக்கும் மனசு கேட்கல. தேங்க்ஸ் கார்த்திக். இந்த ஒரு மொமெண்ட் நீங்க எனக்காக கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். போதும், எத்தனை தேங்க்ஸ் சொல்லுவேன், நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ்? கார்த்திக் நைட்டு ஃபுல்லா கார் ஓட்டிட்டு வந்தீங்களா? ஆமா குல்ஃபி. என்ன கார்த்திக், பஸ்ல இல்ல ட்ரெயின்லயாவது வந்திருக்கலாம்ல. நைட்டு ஃபுல்லாவா டிராவல் பண்ணி கார் ஓட்டிட்டு வருவீங்க? சரி வாங்க, எனக்கு கீழே இறக்கி விடுங்க. வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. ஏய், தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவா வந்தேன்? உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக தான் வந்தேன். சரி கீழேயாவது இறக்கி விடுங்க. நீங்க வாங்க, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நம்ம சாப்பிடலாம். இப்படியே இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ம் இல்ல, இதுதான் பிடிச்சிருக்கு. தனுமா, சி செக்ஷன் ஆபரேஷன் பண்ணது எதுவும் வலிக்குதாமா? இல்ல சந்துரு, ஆரம்பத்துல செம பெயினா இருந்தது. காலை நவுத்தி கூட வைக்க முடியல, அவ்வளோ பெயினா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே எல்லா வலியும் பறந்து போயிடுச்சு. இப்போ எனக்கு வலி கூட சுகமா தெரியுது. சரிம்மா. ஆமா, நீ சாப்பாடு எதுவும் சாப்பிட்டியா? இல்ல சந்துரு, தண்ணி கூட குடிக்க கூடாது. ஃபுல்லாவே ட்ரிப்ஸ்ல தான் ஏறணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் மட்டும். நாளையில இருந்து நம்ம லைட்டா சாப்பிட ஆரம்பிக்கலாம். இங்க பாரு, நம்மளோட 2 குட்டீஸ் எவ்வளவு அழகா படுத்திருக்காங்கன்னு. ஆமா சந்துரு, அப்படியே அமைதியா அவங்க பாட்டுக்கு நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அழகா படுத்திருக்கீங்க பாருங்களேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? நிம்மதி வாடி. இந்திரன் வாங்க. நிம்மு, எப்படிமா இருக்க? அப்பாடியோ, இப்பதான் மாமா நம்புறேன் உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு. நீங்க எப்போதுமே இப்படி கூப்பிட்டதே இல்ல. பழைய சந்திரவா இருந்தாதான் இப்படி கூப்பிடுவீங்க. இப்ப பழைய சந்திரவாவே மாறிட்டீங்க. சரி, எவ்வளவு நேரம் தான் நீங்களே சிம்பாவையும் தேவசேனாவையும் வச்சுக்கிட்டு இருப்பீங்க? எங்கள்கிட்டயும் கொடுங்க. நீங்க கொஞ்ச நேரம் தனியா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருங்க, நாங்க குட்டீஸை தூக்கிட்டு போறோம். ஏய், அட்டி வாங்க போற நீ. ஏய், அது என்னடி சிம்பா தேவசேனா? ஓ, உனக்கு தெரியாதுல? அது நாங்க குட்டீஸ்க்கு வச்ச செல்ல பேரு. நீ அன்னைக்கு வெளியே போயிருந்தேன்னு நினைக்கிறேன். நாங்க என்ன தெரியுமா பண்ணோம், குட்டீஸ்க்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பேரெல்லாம் வேற சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க 2 பேரும். ஆனா இது வீட்ல செல்லமா கூப்பிடுற பேரு. அதானே பார்த்தேன். நான் கூட எனக்கு தெரியாம பேரே வச்சிட்டீங்களோன்னு நினைச்சேன்.
இல்ல இல்ல இந்திரன், எல்லார் வீட்லயும் செல்லக்குட்டி பட்டுக்குட்டின்னு கூப்பிட்டு இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா சிம்பா தேவசேடான்னு கூப்பிடலாமேன்னு வச்சோம். ஆனா இவங்களோட ரியல் பேரு வேற. அது நம்ம பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் அப்போ ரிவீல் பண்ணலாம். ம் பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்லாம் செம்ம கிராண்டா பண்ணிடலாம். நம்ம அபார்ட்மெண்ட் கீழேயே பெரிய ஃபங்க்ஷன் ஹால் இருக்கு, அதுலயே வச்சு பண்ணிடலாம். ஏய் ஆமா, குட்டீஸ் 2 பேருக்கும் என்னடி பேரு செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? அது சர்ப்ரைஸ். பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் அப்போ நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஏய் அது மக்களுக்கு நீ சர்ப்ரைஸா சொல்லு, எங்களுக்கு இப்பவே சொல்லுடி, நாங்களும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம்ல. பைத்தியம், சர்ப்ரைஸே உங்களுக்கு தான், மக்களுக்கெல்லாம் குட்டீஸோட பேரு தெரியும். அட்டி பாவி, எங்களுக்கு கூட சொல்லாம நீ தனியா மக்களுக்கு சொல்லிருக்கியா? ஆமா, அதெல்லாம் அப்பவே சொல்லியாச்சு. நம்ம ஃபேமிலில இருக்கிற எல்லாருக்கும் தான் இது ஒரு சர்ப்ரைஸ். இருக்கட்டும் இருக்கட்டும். சரி, நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, நாங்க 2 பேரும் குட்டீஸை பாத்துக்கிறோம். சரிடி. அழுதாங்கன்னா மட்டும் கொண்டு வந்து கொடு, நான் பால் கொடுத்துக்கிறேன். ஓகேடி. ஏய் தங்க குட்டிங்களா, வாங்க வாங்க வாங்க, நிம்மு அம்மா கிட்ட வாங்க. அஜுமா செல்லக்குட்டி. இந்திரன், சிம்பா குட்டிய பாரு, வாய்க்கு கீழே தாடி மட்டும் தாடா இல்ல, அது மட்டும் இருந்திருந்தது 3 பேரும் ட்ரிப்ளெட்ஸ் மாதிரி இருந்திருப்பீங்க. ஏய் தேவசேனாவை பாருடி, அப்படியே தன்மை மாதிரியே இருக்கா. பையன் அப்படியே அப்பாவை உரிச்சு வச்சிருக்காங்க, பொண்ணு அப்படியே அம்மாவை உரிச்சு வச்சிருக்காங்க. அழகா இருக்காங்க. நிம்மதி. என்னடி? அதுக்கப்புறம் பெரியம்மாவை பாத்தியாடி? பார்த்தேன்டி. ஆனா என்னால நம்பவே முடியலடி. பக்கத்துலயே இருந்திருக்காங்க, தெரியாமே போயிடுச்சு பாரு. அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்குலாம் அவங்க கிட்ட நல்லா பேசி நம்ம வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியதுடி. அந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. ஐயோ, கூடவே இருந்துட்டு நம்ம பெரியம்மானே நம்மளுக்கு தெரியாம போச்சுல. ஆனா அம்மா சொன்னப்ப கூட நம்பலடி. இப்போ நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல. ஐயோ, அம்மாவை விட டபுள் மடங்கு அழகா இருக்காங்கடி. ஐயோ, அதை விட அவங்க வாய்ஸ் கேட்டியா, செம்ம போல்டா இருக்குடி. இப்போதாண்டி புரியுது அம்மாவோட கேரக்டர் இவ்வளோ ஜாலியாக இருக்கிறதுக்கும் அம்மா எல்லாத்தையும் ஃப்ரீயாக எடுத்துக்கிறதுக்கும் பெரியம்மா தான் காரணம்னு. ஏன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் பெரியம்மா சமாளிச்சிருவாங்களாம், அம்மாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கொடுக்க மாட்டாங்களாம். ஏய், எனக்கு அவங்க கிட்ட பேசணும்னு ஆசையா இருக்குடி, அவங்கள கூட்டிட்டு வரியா? இருங்க இருங்க, நீங்களாம் யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? சந்துரு, எங்க கயல் பெரியம்மாவை தேடணும்னு நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அவங்க கிடைச்சிட்டாங்க சந்துரு. ஆக்சுவலி சொல்ல போனோம்னா எனக்கு பிளட் கிடைக்காதப்போ கயல் பெரியம்மா தான் எனக்கு பிளட் கொடுத்துருக்காங்க. அவங்க பிளட் கொடுக்கும்போது அவங்க தான் எங்க பெரியம்மான்னு எங்களுக்கும் தெரியாது, நாங்க தான் சுடர் அம்மாவோட பொண்ணுன்னு அவங்களுக்கும் தெரியாது. அப்படியா? கயல் பெரியம்மா கிடைச்சிட்டாங்களா? டேய் பைத்தியம், என்னடா காந்தி செத்துட்டாரான்னு கேக்குற மாதிரி கேட்டுட்டு இருக்க? இவ்வளவு நேரம் அதை தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது இல்லடி, எப்போ கிடைச்சாங்க? ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? நானும் நீயும் ஒரு டீச்சரோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு போட்டோ எடுக்க போனோமே, அந்த டீச்சரே கயல் பெரியம்மா தான். அது தெரியுமா உனக்கு? என்னது, அந்த டீச்சர் கயல் பெரியம்மாவா? என்னடி சொல்ற? ஐயோ ஆமா, நம்ம கூடவே தான் இருந்திருக்காங்க, தெரியவே இல்ல பாரு. நிம்மதி, அவங்கள கூட்டிட்டு வாடி, நான் அவங்கள பார்க்கணும். சந்துரு கிட்டையும் அவங்கள காமிக்கணும். கூட்டிட்டு வரேன்டி. அப்புறம் நாங்க குட்டீஸ்க்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம், அந்த ட்ரெஸ்ஸை போட்டுடவா? என்னடி என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்க? அவங்க 2 பேருக்கும் நீங்களும் அம்மா அப்பா தானே? அது இல்லடி, இருந்தாலும் நான் அப்படிதான்ப்பா நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி இல்லைன்னா சொல்லிடுங்க. லூசு, எங்களுக்கு அப்படி இல்லாம இருக்குமா? பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்க. நாங்களும் குட்டீஸ் 2 பேருக்கு அம்மா அப்பா தாண்டி. இங்க பாரு, இப்பவே ஒரு டீல் போட்டுக்கிறோம். குட்டீஸ்க்கெல்லாம் சித்தி சித்தப்பா பெரியம்மா பெரியப்பாலாம் சொல்லி தரக்கூடாது. நிம்மு அம்மா இன்னும் அப்பான்னு தான் சொல்லி தர போறேன். உங்களுக்கு தனுமா சந்துரு அப்பா. ஓகே? சூப்பர். சரி, நான் வெளியே போயிட்டு பெரியம்மா வர சொல்றேன், நீ அவங்க கிட்ட பேசு. நான் குட்டீஸ்க்கு அழகா ட்ரெஸ் போட்டு விடுறேன். சரிடி. செல்ல குட்டீஸ், நிம்மு அம்மாவும் இன்னும் அப்பாவும் உங்க 2 பேருக்கும் அழகா 2 ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கோம், அதை போய் போட்டுக்கலாமா? அம்மா, இப்ப நம்ம எங்க போறோம்? நம்ம இப்ப ஆதியை மீட் பண்றதுக்கு தான் போறோம். ஆதியா நவ்யா? எதுக்குமா? நம்ம 2 பேருமா போய் சூர்யாவை மீட் பண்ண முடியாதுடி. ஆதிக்கிட்ட பேசி ஆதியை கூட்டிட்டு போலாம். ஆனா ஆதியா நான் சாய்கிட்ட சொல்லிட்டாருனா? அதெல்லாம் சொல்ல மாட்டான். ஏண்டி, அவனுக்கு மட்டும் அக்கறை இருக்காதா என்ன சாயோட வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு? அது எப்படிடி அவன் சொல்லுவான்? இல்ல, எப்போதும் சாயும் ஆதியா நான் தான் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, அதான் ஆதியா நான் சொல்லிட்டாருன்னா என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். இல்ல அதெல்லாம் நான் பேசிக்கிறேன். நான் ஆதிக்கிட்ட சொன்னா அவன் கண்டிப்பா சாய்கிட்ட சொல்ல மாட்டான், சொல்லிடாதுன்னு சொல்லிடுவோம். ஆமா, இப்போ சாய் எங்க? சாய் காலையிலேயே பொட்டிக் போயிட்டாடி. அவளுக்கு பிரைடல் ஆர்டர்ஸ்லாம் ஏதோ வந்துட்டு இருந்துச்சு, அதை எடுத்து கொடுக்கறதுக்காக போயிருக்கா. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான டைம். நம்ம போய் ஆதியை மீட் பண்ணிட்டு ஆதியை கூடயே கூட்டிட்டு சூர்யாவை மீட் பண்ணிடலாம். சரிம்மா. சரி, ஆதிக்கு ஒரு கால் பண்ணி எங்க இருக்கான்னு கேளு. வீட்ல இருக்கானா இல்ல வெளியே எங்கேயோ இருக்கானான்னு கேளு. சாய், என்னடாமா ஏன் ஃபேஸ்ல ஒரு மாதிரி டல்லா இருக்கு? என்னாச்சு, எதுவும் ப்ராப்ளமா? இல்லண்ணா, ஒரு 1 வீக்காவே மனசு சரியில்லை, ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள கஷ்டமாவே இருக்கு, அதான் உன்னை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். அக்கா என்னாச்சு, ஏன் மனசு சரியில்லை? தெரியல நிலா, ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள என்ன சொல்றது, ஒரு மாதிரி இருக்கு, சொல்ல தெரியல. சாய், சித்தி ஏதோ சொல்லிட்டாங்களாமா? சேச்சா, அதெல்லாம் இல்லைண்ணா, வீட்டில் யாரும் எதுவும் சொல்லலை. என்னமோ உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன்.
முன்னாடிலாம் அடிக்கடி மீட் பண்ணிப்போமா, நீ என்ன பொட்டிக்கில் ட்ராப் பண்ணுவ, அப்படி இல்லைனா கேக் ஆர்டர்ஸ் இருந்தா உன்னை தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுவேன், என்ன அடிக்கடி எங்கேயாவது கூட்டிட்டு போவேன். இப்போ உனக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீயும் பிஸி ஆயிட்டியா, நான் உன்னை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது தான். இருந்தாலும் மனசு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருந்தது, உன்னை ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு, அதான் உன்னை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். சாரிடாமா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உன்னை வந்து மீட் பண்ணியிருந்திருக்கணும். என்ன பண்றது, இங்கே டைம் கரெக்டா இருக்கு. ஐயோ அண்ணா, நீ சாரி கேட்கணுங்கிறதுக்காக நான் இதை உன்கிட்ட சொல்லல, உன்னை மிஸ் பண்றேன்னு தான் சொன்னேன். பா, என்ன ஒரு அண்ணன் தங்கச்சி பாசம். ச்சே, எனக்கும் தான் ஒரு அண்ணன் இருக்கானே, ஒரு ஃபோன் பண்ணி கூட நான் நல்லா இருக்கேன் எனக்கு கேட்கல. எதுக்கு தான் எனக்கெல்லாம் அண்ணனா வந்து பிறந்தானோ. ச்சே. கரெக்ட் நிலா, அவனையெல்லாம் எதுக்கு கூட பிறந்த அண்ணனா வச்சு சுத்திக்கிட்டு இருக்க? நீ சீக்கிரம் உங்க அண்ணனை டைவர்ஸ் பண்ணிரு. அவளை எதுக்கு நம்ம ஃபேமிலிலன்னு கேக்குறேன். எங்க வாழ்க்கையை டோட்டலா கெடுத்ததே அவன் தானே. ஹலோ. ஓ ஆமால, அவங்களுக்கு கூட உங்க கல்யாணம் பிடிக்காம கல்யாணத்துக்கே வரலையே. ஆமாக்கா, அவன்தான் ரொம்ப கோவப்படுவான், சட்டுன்னு கோவம் வந்துடும். ஆனா என்கிட்ட நல்ல பாசமா தான் இருப்பான். எங்க கல்யாணம் ஏற்கனவே அவனுக்கும் பிடிக்காம எனக்கும் பிடிக்காம தானே நடந்துச்சு, அதான் இன்னும் அவன் கிட்ட பேசாம இருக்கான். நடுவில் ஒரு வாட்டி மீட் பண்ணேன், அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, வேற என்ன பண்றது, அவர் கூட சேர்ந்து வாழு அப்படி இப்படின்னு பிடிக்காம ஏதோ பேசிட்டு போனான். அதுக்கப்புறம் பேசுறதும் இல்ல பாத்துக்கிறதும் இல்ல. நிலா, சில உறவுகள் நம்மளுக்கு இல்லாதப்பதான் அதோட அருமை நம்மளுக்கு புரியும். இப்போ எனக்கு கூட பிறந்த அண்ணன் இல்லையேன்னு நான் வருத்தப்பட்டதே இல்லை. ஏன்னா ஆதினா என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்குவாரு. எங்களுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன பிடிக்கும், என்னென்ன பிடிக்காது பார்த்து செய்வாரு. ஆதியனா மட்டும் இல்லைனா இந்நேரத்துக்கு உங்கள் கண்ணு முன்னாடி இப்படி உட்காந்து நான் பேசிட்டு இருந்திருக்கவே மாட்டேன். ஆதியனா தான் என்னோட லைஃபே எனக்கு திருப்பி கொடுத்தாரு. சாய்மா, உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? சும்மா அதை பத்தி யோசிக்காத, அதை பத்தி பேசாதன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? அதை பத்தி ஏன் யோசிச்சுட்டு இருக்க? அதை பத்தி இப்ப யோசிச்சதுனால தானே மனசு சரியில்லாம இருக்க. ஆமாண்ணா, அப்பார்ட்மெண்ட்ல தன்மை அக்காவுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போதான் சந்துரு அண்ணாக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கும் பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அதான் ஒரு மாதிரி மனசே சரியில்லைண்ணா. அக்கா, நான் ஒரு ஐடியா சொல்லவா? பேசாம நீங்க ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்களேன். உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ்டாவும் இருக்கும், வாழ்க்கையில ஒரு சப்போர்ட் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். கல்யாணமா? அதினா, என் விஷயம் எதுவும் நிலாக்கு தெரியாதா? நீ எதுவுமே அவகிட்ட சொல்லலையா? இல்ல சாய், உன் விஷயம் எதுவுமே நிலாக்கு தெரியாது. என்னாச்சு? என்ன விஷயம்? நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? தப்பில்ல, இது வழக்கமா எல்லாத்துக்கும் கேக்குறது தான். பட் சாய்க்கு கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்காது. அவளுக்கு கடைசி வரைக்கும் எப்படி இருக்கணும் தான் ஆசை. அதனால அதை பத்தி கேட்டோன்னே லைட்டா ஷாக் ஆயிட்டா. நிலா, நான் போனதுக்கு அப்புறம் என்னோட பாஸ்ட ஆதியனா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறம் தயவு செஞ்சு கல்யாணத்தை பத்தி மட்டும் பேசாத. இது வரைக்கும் ஆதியனாவை தவிர மற்ற எல்லாருமே என்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட், என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு ஆளுனா அது ஆதியனா மட்டும்தான். அவரு தான் இது வரைக்கும் என்கிட்ட எனக்கு கல்யாணத்தை பத்தி பேசினதே கிடையாது. சரிக்கா, எனக்கு உங்களோட பாஸ்ட் எதுவும் தெரியாது. ஐம் சாரிக்கா. அது ஒன்றும் இல்லைம்மா, தெரியாமல் கேட்குறது வேற, ஆனால் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறாங்க. நீயும் என்னோட கதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோ, ஆனால் அதை பற்றி மட்டும் ஏன் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிடாத. சரிக்கா. அதினா? சொல்லு ஜன்னிமா. அண்ணா, ஜனனியா பேசுறா, ஸ்பீக்கர்ல போடு. அண்ணா, வீட்லயா இருக்க? ஆமாண்டாமா, வீட்டில தான் இருக்கேன். என்னம்மா? இல்லைண்ணா, அம்மா உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு கேட்டாங்க, அதான் வீட்டில் இருக்கியா இல்லை வெளியே இருக்கியான்னு கேட்டேன். வீட்டில தான் ஜன்னி இருக்கேன். என்ன விஷயமா பேசணும்? சாயோட கல்யாண விஷயமா அம்மா உன்கிட்ட பேசணுமா? அந்த பையனை நேர்ல போய் மீட் பண்ணணும், அதுக்கு தான் உன்னையும் கூட்டிட்டு போகணும்னு கேக்குறாங்க. இந்த விஷயம் சாய்க்கு தெரியாது, நீ அவகிட்ட சொல்லிடாதடா. சரி ஜனனி, நாங்க வீட்டில தான் இருக்கோம், வாங்க. அதினா, நீ மட்டும்தான் என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நீ தான் எனக்கு எல்லாமே நினைச்சிட்டு இருந்தேனா? நீயும் என்னை ஏமாத்திட்டில. சாய், இல்லம்மா, எனக்கு சத்தியமா தெரியாது. இப்போ ஜனனி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். இருமா, என்னன்னு கேட்போம். வேண்டாடா, ஏற்கனவே மனசு சரியில்லாம தான் வந்தேன். உன்னை பார்த்துட்டு போனா ரிலாக்ஸ்டாவும் தான் வந்தேன். இப்போ இன்னும் கொஞ்சம் சரியில்லாம ஆக்கிட்டீங்கல்ல, எல்லாரும் சேர்ந்து என் லைஃபையே ஸ்பாயில் பண்றீங்கண்ணா. அக்கா, யாரும் என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம், நான் கிளம்புறேன். சாய், சாய் நில்லுமா. அக்கா, என்னங்க என்னங்க இப்படி ஆயிடுச்சு? தெரியலம்மா, இப்ப எப்படி நான் சாய சமாதானப்படுத்த போறேன்னு எனக்கு புரியல. சரிங்க, இப்போ அக்கா போட்டோம், கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அக்காவை போய் பாப்போம். சரி. டேய், இங்க பாரு, அழகா இருக்குல்ல இந்த Dress ரெண்டு பேருக்கும். ஆமாண்டி, ட்வின் ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல? சிம்பா, உன் டிஷர்ட்ல என்ன எழுதியிருக்கு தெரியுமா? ஐ லவ் மை சிஸ்டர்னு எழுதியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ எப்போதும் உன் ட்வின் சிஸ்டரை விட்டு கொடுக்காம அவளை ஹாப்பியா சந்தோஷமா வச்சுக்கணும், அவளை நீ லவ் பண்ணணும்னு அர்த்தம். ஆமா தேவசேனா, உனக்கும் தாமா உன்னோட டிஷர்ட்ல ஐ லவ் மை பிரதர்னு எழுதியிருக்கு. அப்படின்னா சிம்பா தான் உன்னோட பிரதர். நீ அவனோட எப்போதும் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்லா ஹாப்பியா இருக்கணும். ஓகே? ஏய் குட்டீஸ், ரெண்டு பேருக்கும் தூக்கம் வருது போலடி, கொஞ்ச நேரம் தூங்க வைப்போம். ஆமாண்டா, கண்ணெல்லாம் சொருகி இருக்கு, தூங்க வைப்போம். எப்பா, சரியான தூக்கமா இருந்திருக்கும் போலயே, போட்டோன்னே தூங்கிட்டாங்கடி.
ஆமாடா, இந்த கிரிப்பு கூட நல்லா இருக்குல்ல. ஒன்னு பிங்க் ஒன்னு ப்ளூன்னு பொண்ணு பையன்லாம் அழகா படுத்திருக்காங்க. ஏய், குழந்தைங்க பிறந்துட்டாங்கன்னு சொன்னோடனே ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் இதை தானே ஆர்டர் பண்ணேன். நல்லா இருக்குடா. நிம்மதி, இந்த மாதிரி வீட்ல குழந்தைங்க இருக்கிறது கூட நல்லா இருக்குல்ல. ஆமா, இனிமே பாரு, சிம்பாவும் தேவசேனாவும் வீடு ஃபுல்லா நிறைஞ்சிருப்பாங்க. எல்லா ரூம்லயும் அவங்க தான் இருப்பாங்க. நான் அப்படியே தவழ்ந்துக்கிட்டு எல்லாரும் தூக்கிக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்டும் போயிட்டே தான் இருப்போம். வீட்ல குழந்தைங்க இருந்தாலே அது ஒரு மாதிரி தான் இல்ல. ஆமா நிம்மதி. அப்புறம் சொல்லுடா, அப்புறம் என்ன? இல்ல, அது வந்து என்ன லூசு, சொல்லு. இல்ல, குழந்தை. ஆமா, குழந்தைதான். ஒன்னு சிம்பா ஒன்னு தேவசேனா, ரெண்டும் குழந்தைங்க தான். இதுல என்ன? அது இல்ல, நமக்கு எப்ப பிறக்கும்? என்ன திடீர்னு சார் ஒரு மாதிரிலாம் பேசுறீங்க? இல்லடி, இந்த குழந்தைங்கள பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆசை வந்துருச்சு. வீடு ஃபுல்லா குழந்தைங்க இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. என்னது, வீடு ஃபுல்லாவா? மவனே, சாவடிச்சிருவான். என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஏய் சி லூசு, அது சொல்லலடி. கலகலன்னு இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொன்னேன். வீடு ஃபுல்லானா அதுக்குன்னு 10-15 அப்படி சொல்ல வரல. குழந்தைங்க சவுண்டு, அப்புறம் அவங்கள பார்த்தாலே ஒரு சந்தோஷம், அப்படி சொன்னேன்டி. பாரா, சாருக்கு இப்பதான் புதுசா ஆசை வந்திருக்கு. பாப்போம் பாப்போம், என்னத்த பண்ணி கிழிக்க போறீங்கன்னு பாப்போம். நிம்மதி, இங்க பாரு, நான் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டுட்டேன்னா அதெல்லாம் உடனே நடக்க வச்சிருவேன். அதெல்லாம் தள்ளிப்பட மாட்டேன். இந்த விஷயத்துலயும் அப்படிதான் நினைக்கிறேன். இந்திரன், பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. என்ன? அது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வேற அம்மா எல்லாரும் இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் ஸ்டே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஜெஸி வேற ரொம்ப பேர் இங்கே ஸ்டே பண்ண வேண்டாம், நீ நிம்மதியை கூட்டிட்டு வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டா. வீட்டில் வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கு நான் வேற ஆசைப்பட்டுட்டேன், நிறைவேற்றாம எப்படி? டேய், என்னடா ஒரு மாதிரியா பேசுற? டேய், இது ஹாஸ்பிட்டல், எதுக்கு நீ கிட்ட வர? ஒன்றும் இல்லையே. சி போலூசு, நான் போறேன். ஏய் நில்றி. ஏய்